நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 100 டே சேலஞ்ச் விழாவில் டே 16 பார்க்கலாமா? வழக்க போல தான் மக்களே. காலையில் எழுந்திரிச்சு காலையில் முடிக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு டேரெக்டாக குளிக்க போயாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிட போனால் இன்னைக்கு நம்ம ஃபுட்டு தான், தோசை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நேராக கடையை பார்த்து கிளம்பியாச்சு. கடைக்கு வந்து டேபிள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சா. இன்னைக்கு ஸ்கூல் லீவுனோடனே காலையில் நம்ம பசங்க கடைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஒரு பசங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு கஸ்டமராக வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே மதியம் ஆச்சு. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் அப்பாவும் பானிபூரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம பானி தண்ணி மசாலா முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ணா உங்கள் கடையில் என்னெல்லாம் இருக்குது, நான் வாரேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் நான் வாரேன்னு சொன்னதுக்கு ஒரு தேங்க்ஸ் அனுப்பிட்டு நம்ம கடையில் இருக்க லிஸ்ட்லாம் அனுப்புனேன். அதுக்கப்புறம் 4 மணி போல் அவங்க ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு வந்திருந்தாங்க நம்ம கடைக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளை தேடி நம்ம கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. அப்படியே அவங்க கேட்டதையும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நைட் வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் இல்லாதனால ஸ்கூல் வியாபாரம் கிடையாது. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாவே இருந்துச்சு. நேற்று நைட்டு கூட நல்லா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாவே தான் இருந்துச்சு. என்ன காரணம் தெரில. சரி வியாபாரம்னா ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது அப்படின்னு நம்மளே மனசுக்குள்ள தேத்திட்டு அப்புறம் நைட்டு 9 ஆச்சு. நம்ம கடையெல்லாம் எடுத்து வச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நேராக அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம சாப்பிட தான் போனோம். சாப்பிட போனால் இந்த வழக்கம் போல் நம்ம ஐட்டம் தான், தோசை தான். அதையும் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. இதோட டே 16 ஆகும் கம்ப்ளீட் ஆகுது மக்களே.